வந்து ஓட்டி விட்டோம். அதனால் போயிடுச்சு. நம்ம வேகனாக வந்ததுனால இவங்களை மிஸ் பண்ணிட்டோம். அதனால் வந்து கத்திக்கிட்டே இப்போ ஓடி வந்தாங்க. அதை வந்து டக்குன்னு நல்லா வீடியோ எடுக்க முடியல. யாரா இது குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி கத்துறது? இருறா, உன்னை விட மாட்டேன்டா. யாரா நீ? அங்கே பார்த்தீங்களா, இவர் தான் நம்ம வீடியோவுக்கு இடையில் வந்து கட்டையை போட்டது. இவர் தான் அந்த கட்டைக்குரல் கோவிந்தன். வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலேருந்து நான் அப்படின்ற மாதிரி நடுவில் வந்து வாய்ஸாக கொடுத்துட்டு போகிறாப்புல. சரி, ஓகேவா? என்னடா நம்ம வீடியோ போடும்போது மட்டும்தான் எல்லோரும் கத்துவீங்களோ? கட்டைக்குரல் கோவிந்தன் மட்டும் இல்லைங்க, இங்கே நிறைய கட்டைக்குரல் கோவிந்தன் இருக்காங்க. கத்திக்கிட்டே தான் இருப்பானுவ. தங்கப்பிள்ள, வீடியோவுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். நீங்கள் திரும்பி பார்த்தாவே ஒரு ஹாய் சொல்கிற மாதிரி தான். திரும்பி பாருங்கள் பார்க்கலாம். ஹலோ ஹலோ தங்கப்பிள்ள, ஹாய். ஹாய் சொல்கிறதுல உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? விடுங்கடா என்ன மேயறதுக்கு. அப்படியா? சரி, நான் இப்போ போட்டுமா? நம்ம இப்படியே சைலண்டாக கிளம்பணும் அப்படின்னா பின்னாடியே வருவாங்க, பாருங்களேன். சரி, நான் போகிறேன். இப்போ மட்டும் வர? சரி சரி, நம்ம எந்தளவுக்கு பேக் போகிறோமோ அந்தளவுக்கு கூடிய வருவாங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. அப்போ வீடியோவுக்கு ஒரு ஹாய் சொல்லு. அவ்வளோதான், தலையை திருப்பியாச்சு, ஹாய் சொல்லியாச்சு. ஓகே, இவங்கள பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்களோட சேட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நாளுக்கு நாள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வீடியோ ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் தாங்க எடுப்போம். ஆனால் இவங்கள வச்சு மேய்க்கிறது இருக்குது பார்த்தீங்களா, செம்ம சேட்டையாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் எடுத்தோம் அப்படின்னா நம்ம மேய்க்கிற அளவுக்கே போவோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு சொல்லிட்டு இவங்க திடீர்னு ஏதாவது வேறு லெவலில் சேட்டை பண்ணுவாங்க. அதை வந்து நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு போடலான்னு இருக்கேன். சப்போஸ் போர் அடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாருங்கள், வேறு வழி இல்லை. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் நம்ம கோழி. எல்லாமே ஒரே சைடாக மேயும். ஏன்னா இது வந்து ஈவினிங் டைம், எல்லாருக்கும் ஃபுட்டு வந்து எடுக்கிற டைம். அதனால் எல்லோரும் அப்படி தான் மேய்வாங்க. தங்கமலை, வீடியோவுக்கு பாய் சொல்லுங்கள். ஹலோ ஹலோ, பாய் சொல்லுங்கள். பார்ட் 1 வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். 2 ஒரே நாள் தான் எடுத்தோம். ஆனால் போஸ்ட் பண்ணுறது மட்டும் வேறு நாள். ஆகஸ்ட் 25 ஒன்று போஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ எடுக்கும்போது அதை போஸ்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து ஆகஸ்ட் வந்து 26 இதை வந்து போஸ்ட் பண்ணுவோம், 2025. ஒருவேளை அடுத்த வருஷம் பார்த்தோம்னு வச்சுக்கிங்களேன், நம்மளால இந்த நாளில் மாடு மேய்ச்சோம் அப்படின்னு எனக்கே தோன்ற அளவுக்கு வந்து ஒரு மெமரிஸாக இருக்கும் இல்லையா? அதுக்காக இதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? இவ பண்ணுற சேட்டையை பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதுரா அப்படின்ற மாதிரி சத்தியமாக பத்தாதுங்க. அந்த அளவுக்கு போட்டு சேட்டை பிடிச்ச புள்ளைவ. இவளுக்கு தங்க புள்ளன்னு பேர் வச்சதுக்கு சேட்டை புள்ளன்னு பேர் வச்சுருக்கலாம். சேட்டையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து இவங்க பேரை மட்டும்தான் சொல்லியிருப்பேன், அதாவது தங்க பிள்ளையோட பேரை மட்டும்தான் சொல்லியிருப்பேன். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பேர்லாம் வந்து நம்ம வந்து இன்னும் ரிவீல் பண்ணவே இல்லை. இவங்க பேர் பார்த்திங்கன்னா நட்டாஷா. இவங்க இப்படி தான் பிறந்தாங்க. இவங்களுக்கு முன்னாடி வந்து முப்பாசான்னு ஒருத்தன் இருந்தான். அவனை வந்து விற்றுட்டாங்கங்க, பையனாக இருக்கிறதுனால வழக்கில் விற்றுட்டாங்க. ஆனாலும் நான் வந்து பேர் வச்சேன்.
அவன் பேர் முஃபாசா, இவ பேர் நட்டாசா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவளோட பேர் வந்து பபுலி. இந்த கருப்பியோட பேர் என்னன்னு தெரியுங்களா? இவ பேர் ரூபி. அடுத்து இந்தாண்டு இருக்கிறாங்கள, இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி. ஏன் மல்லின்னு வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிப்பூ மாதிரி கொஞ்சம் வெள்ளையாக இருக்கனால மல்லி அப்படின்னு பேர் வச்சிட்டோம். அடுத்து இவங்க பேர் பார்த்தீங்கன்னா பூச்சி. எதனால் இது பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாக இருக்குங்க. இருக்கிறதுலே ரொம்ப சாதுவான புள்ளனா அது இவன் மட்டும்தான். அதனால தான் இவ பேர் பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுருக்கோம். பூச்சி, மல்லி, ரூபி, பப்ளி அண்ட் நட்டாஷா. அப்படியே இந்தாண்ட சுற்றி பார்த்தீங்கன்னா தங்கப்புள்ள. இவங்க எல்லோரும் இப்போதைக்கு மேய்ஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வந்து அவங்க கரெக்டாக தான் மேய்கிறாங்க. அவங்க வேறு காட்டிலலாம் போய் மேய்ஞ்சிருவாங்க இல்லையா, அதனால் அவங்கள பார்த்துக்குறோம். பக்கத்துலேயே வைக்கப்போர் வேறு இருக்குது, அதில் போய் இழுத்து போட்டுருவாங்க. அதுக்கோசரம் நம்ம பார்த்துக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா புளியா மரம். 2 புளியா மரம் இருக்கா, அதுக்கு அப்படியே பக்கத்தில் நம்ம வீடு. இப்போ பார்த்திங்கன்னா பிரேம் சூப்பராக இருக்கா, கரெக்டாக மலை நேராக வீடு. அதுக்கு பக்கத்துலேயே தென்னந்தோப்பு, பக்கத்தில் ஒரு மாங்காய் கன்று. அப்படியே கொஞ்சம் க்ளோஸ்அப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நெல்லிக்காய் மரம். அப்படியே இந்தாண்ட பார்த்தீங்கன்னா சோளக்காடு. சோளம் வேணால் பிச்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே வந்து வீட்டுக்கு மிக அருகில் இருக்கிறது. அந்த மலையில் ஒரு அட்டை போட்ட மாதிரி தெரியுதா? வேறு யாரும் இல்லைங்க, அது முருகன் தான். முருகன் கோவில் எங்கள் ஊரில் அது மிக சிறப்பு வாய்ந்த கோவில். ஏதாவது கஷ்டம் வந்தால், ஏதாவது ஒரு கஷ்டம் இல்லை, நமக்கு கஷ்டமே தான் வாழ்க்கையாக இருக்குது. ரொம்ப முடியல அப்படின்னா அங்கே போயிடுவேன். எதுக்காக அப்படின்னா குதிக்கிறதுக்காக மலையிலேருந்து இல்லை, சும்மா ஜஸ்ட் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா அமைதியிலையும் பெரிய அமைதி கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான். உண்மையாலுமே கோயிலுக்கு போங்க. ஏன்னா கோயிலுக்கு போனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்குதோ இல்லையோ, கொஞ்சமாவது வந்து ஏதோ ஒரு புது இடத்துக்கு போகிறதுனால ரிலாக்ஸாக இருக்குது. ரூம்லேயே அடைஞ்சு கிடக்குறோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், சோகமாக இருக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு கோவிலுக்கோ எங்கேயோ வேறு ஒரு இடம் பெயரும் பொழுது நல்லாயிருக்கு. ஓகே, இடம் பெயரும் பொழுது நல்லாயிருக்கும். வீடியோவுக்கு நான் டூவில் சில கருத்துக்கள். ஓகே, இது மாதிரி விளாக் பார்க்கணும், ஏதோ டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த விளாகில் பார்க்கலாம்.